Fabulous Chef. So, இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம் தாங்க பார்க்க போறோம். எள்ளு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். பட் நம்ம வீட்ல எப்ப வேணாலும் இந்த எள்ளு உருண்டையை பண்ணி குழந்தைகளுக்கும் வீட்ல இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு உருண்டை வெல்லம் எடுத்துக்கலாங்க. 1/2 மூடி தேங்காயை நல்லா திருவி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எள்ளுருண்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, வாங்க இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண எவர் சில்வர் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு எப்போவுமே ஸ்லோவில் வச்சு மெதுவாக வருங்க. நல்லா படப்படன்னு அது வெடிக்கிற வரைக்கும் ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு 50லேருந்து 70 எள்ளுருண்டை வரைக்கும் பண்ணலாங்க. நீங்கள் இதே மெஷர்மெண்ட் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பர்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எள்ளு நல்லா வறுபட்டு வருது. இதே ரெசிபியை நீங்கள் கருப்பு எள்ளு வச்சு கூட பண்ணலாம். பாருங்கள், நம்ம எள்ளை நல்லா வறுத்துட்டோம். அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே வடை சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவையும் வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம தேங்காய் பூவையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தேங்காவையும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டை வெல்லத்தை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ஒரு உரல் வச்சு நல்லா தட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா தட்டி ஒரு அளவுக்கு கட்டிக்கலாம். நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலையே இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பொட்டுக்கடலை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அளவுக்கு பவுட்ரு பண்ணால் போதும். அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எள்ளு, தேங்காய் பூ, உருண்டை வெல்லம், பொட்டுக்கடலை பவுடர் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து திருப்பி இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பவுடர் ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே சரிசமமாக கலந்து விட்டதும் நம்ம இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்ததும் இந்த மாதிரி நல்லா சூடு வந்துடும். அந்த சூட்டோடு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா அவங்களுக்கு நல்லாவே ஈஸியாக நம்ம உருண்டைங்களை பிடிச்சிக்கலாம். கையில் லேசாக இந்த மாதிரி நெய் தொட்டுக்கோங்க. நெய்யோ நல்லெண்ணெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எள்ளு பொடி எல்லாமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான சைஸில் பால் மாதிரி பண்ணி நம்ம நீட்டாக அந்த எள்ளு உருண்டைங்களை ரெடி பண்ணிக்கலாம். இந்த எள்ளு உருண்டைங்களெல்லாம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ்க்கு ஒரு சாக்லேட்ஸ் போட்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி எள்ளு உருண்டை கொடுத்தா குழந்தைங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது.
ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி இந்த எள்ளு உருண்டைங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எள்ளு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எள்ளு உருண்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எள்ளு உருண்டையை செஞ்சு பார்த்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரத்துலேருந்து 10 days வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருந்து யூஸ் பண்ணலாங்க. ஒன்றுமே ஆகாது. இது குழந்தைங்களுக்கு டீ டைமுக்கு கூட நம்ம வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.